வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் உங்க கிருஷ்ணா. யோகேஷ். வெற்றிகரமாக நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி செட்டப்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிட்டோம், பார்ப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். சொன்ன பேச்சை காப்பாற்றியாச்சு. அதுக்கு பட்ட போராட்டம் எங்களுக்கு தான் தெரியும். சரி, ஓகே. இருந்தாலும் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் இதை வச்சதுக்கு பதிலாக இதை வச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுனா அதையும் அதை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் மட்டும் ஃபில் பண்ணோம். அது கொஞ்சம் ஐடியா இல்லாதனால அங்கங்க விட்டுட்டோம். அடுத்ததாட்டி வந்து நீ என்ன ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே ஃபில் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு 2023 முடியறதுக்கு. 23 வருஷம் பின்னாடி இருக்கான். ஆமா, 2025 முடிஞ்சு 2026 வந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. இன்னும் 27 நினைக்கிறேன், 28 4 கிழமை தெரிய மாட்டேங்குது. எங்க 28 ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இன்னும் ஒரு 3 நாள் நாங்கள் இன்னைக்கு எடுக்கிறோம். அப்போ வரப்போ எனக்கு தெரிஞ்சு மேபி இதாக இருக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 3 நாள் நாங்கள் நியூ இயர் எடுக்கிற. ஆக்சுவலாக வீடியோ வரும்போது நியூ இயர் முடிஞ்சு வரும். ஆமாம், நியூ இயர் முடிஞ்சு வரும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா 2025 வந்த 2025 வந்த நிறைய படங்கள் இல்லை, அதில் அண்டர் ரேட்டடாக கொஞ்சம் சின்ன படங்கள், இது பெரிதாக பேசப்பட்ட படங்கள் இல்லாமல் இந்த திஸ் இஸ் பிரில்லியன்ட் பட் ஐ லைக் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்க கொஞ்சம் படங்கள். அந்த ஆல்ரெடி நிறையா ஏன்டா இவ்வளோ பெருசாக வீடியோ போடுறீங்கன்னு இது வந்துட்டு இருக்கனால டியூரேஷனுக்குள்ளே அடக்க முடிகிற அளவுக்கு இருக்க சில கிளிப்ஸை சில படங்களை இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். முதல்ல 2025 நிறைய படங்கள் வந்து நிறைய அடிகள் வந்து வந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு. நான் உன்னோட அடியை சொல்கிறேன். இல்லை, தமிழ் சினிமாவுக்கு சொல்கிறேன். எனக்கும் வந்துச்சு. அடிகள் எல்லாருக்குமே இருக்குல்ல. எனக்கும் வந்துச்சு. தமிழ் சினிமா மட்டும் அதில் சரி அது மாதிரி எனக்கும் வந்துச்சு. தமிழ் சினிமாலே வந்து நிறைய படங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த படங்கள்லாம் இருக்கும்போது ஒரு சில படங்கள் எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து சூப்பராக வந்துச்சு. எனக்கு அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் பேசிடலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், ஒரு இளம் டைரக்டரான அபிஷன் ஜீவிந்த் எடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொமோ விட்டாங்க, இந்த ஊர்லேருந்து கிளம்புற மாதிரி ஒரு வீடியோ. இந்த செருப்பு போட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது சசிகுமார் வந்து டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். அது நல்லா இருந்துச்சு. சசிகுமார் சிம்ரன் இன்னும் காம்போவே பயங்கரமா இருக்கீங்க. அதுவும் இல்லாம மதுரை ஸ்லாங்ல பேசக்கூடிய சசிகுமார் வந்து ஈழத்தமிழ்ல பேசுறாரு. This is what you call love. சூப்பரா இருந்துச்சு. அந்த அவரை வந்து அவ்வளோ ஹோல்சமா சூப்பரா பார்க்குறது இல்லை. அங்கேயே நமக்கு வந்து அது ஓகே, இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீல் குட்டாக ஹோல்சமாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அப்படிங்கிற செட் பண்ணி அதுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை உடைக்காம ரொம்ப சூப்பரான ஒரு படம் வந்து. நான்லாம் கூட நினச்சேன் ரெட்ரோ கூட வருது அப்படிங்கிறப்போ அதுதாங்க மெயினான முக்கியமான விஷயமே. இல்லை, நான் என்ன நினச்சேன்னா இவ்வளோ பெரிய படம் கூட வருது, ஸோ எக்ஸ்போசர் கிடைக்கும். அதாவது ரொம்ப நல்லா இருந்தாலுமே ஆவரேஜ்னு தள்ளப்படக்கூடிய இடம் தான். ஆவரேஜாக இருக்குன்னா மொக்கப்படம்ன்ற கேட்டகரி கீழே போயிடும். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் டெபியூ அப்படின்னு வர்றப்போ அப்படி ஆகும். அதுதான் நினச்சேன் நான். ஆனால் இவ்வளோ பெரிய பயங்கர பூம் ஆச்சு, பயங்கரமான ஹிட்டு. ரெட்ரோ வந்து சரியாக போகாததுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருந்துச்சு. அதில் ஒரு காரணம் டூரிஸ்ட் ஃபேமிலியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாராலையும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறிச்சு. காமெடி 2 தடவை பார்த்தாங்க தியேட்டர் போய். அப்படியா? ஆமாம். ஓகே, காமெடி எலமெண்ட் சூப்பராக உட்கார மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபேமிலி தாய்மார்களுக்கு ஒரு படம் பிடிக்குது அப்படின்னாலே அது கண்டிப்பாக வெற்றி கேட்டகரிக்குள்ளே போயிடும் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு வருது. முக்கியமாக தமிழ் சினிமாவில் ஆப்வியஸாக இந்த படம் வந்து பிரில்லியண்ட்டான ஒரு படமாக போயிடுச்சு. என்ன சொல்கிற, சின்ன படம் தான் ஆனால் சக்ஸஸ் ஆன படம். பேசப்படாத படங்களும் ஒரு சில இது இருக்குது. பெருசாக அதை யாரும் பேசலையே, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி படங்கள் இருக்குது. அதை அடுத்தடுத்து வரும். அப்படி வந்து எனக்கு பேசிக்காக என்னோட ஃபேவரேட் ராம் அவர் பண்ண பறந்து போ. ஆக்சுவலாக பறந்து போ வர்ற ஐடியாவே இல்லை, வேற ஒரு படம் தான். ஏழு கடல் ஏழுமலை முன்னாடி வந்திருக்க வேண்டியது. அது சில இதனால அடுத்து பறந்து போட படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அந்த நீ சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சொன்ன மாதிரி ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது ஓகே, எப்பயும் இருக்க ராம் படம் இது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதே நேரங்களில் அது பயங்கர ஒரு ப்ளஷ்ஷை கொண்டு வருது, பயங்கர ஹாப்பியாக இருக்குது, பயங்கர வித்தியாசமாகவும் இருக்குது. சிவா ராம் படத்தில் அதுவே பெரிய ஒரு இதுதான். இப்போ எப்படி ஈழத்தமிழ் பேசுறது சசிகுமாரோ அதே மாதிரி ராம் படத்தில் சிவா இனிமே எல்லாம் அப்படித்தான்.
அதில் நக்குல் இனிமே அப்படித்தான். எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னன்னா, க்ரஷுக்கு சூரியகாந்தி பூ எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ரொம்ப இதாக இருந்தது. அஞ்சலி இருந்தாங்க படத்தில், அந்த குட்டி பையன் பயங்கர இதாக இருந்துச்சு. எனக்கு பறந்து போல ஒரு பெரிய விஷயமா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு லைன் இருக்கு. இந்த பையன் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி பண்ணியிருந்தானா அவனை யாரும் ரசிச்சிருக்க மாட்டாங்க. எரிச்சல் வந்திருக்கும். பேசிக்காக எனக்கு அந்த மாதிரி அந்த டைம்ல இன்னொரு படம் வந்தது. அந்த படம் எனக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்தது. இது கிட்டத்தட்ட அங்கே வந்திருக்க வேண்டியது. பட் ஆப்வியஸாக ராம் அதை கையாளுறாருன்றப்போ காப்பாற்றிட்டாங்க. அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி சொன்னோமோ அதே அளவு நான் போய் படம் உட்காந்து ரொம்ப ஜாலியாக எந்த ஒரு இதையும் மண்டைக்குள்ளே போட்டுக்காம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்த ஒரு படம் தான் பறந்து போ. இந்த 2 படமுமே கூட, இப்போ நம்ம பேசின 2 படமுமே கூட நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. எப்படியாவது இந்த அவங்க பண்ண ப்ரொமோஷன்ஸ் நல்லாவே பண்ணாங்க. ரெண்டு படமே பயங்கரமான ரீச். பாட்டில் ராதா அப்படின்னு சொல்லி குரு சோமசுந்தரம் அவரும் ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் எங்களுக்கே அப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதோ என்னமோ தெரியல. ஏன்னா பெரிதளவுக்கு ப்ரொமோஷன் எதுவுமே அந்த படத்துக்கு போகலை. அதுதான் காரணமும் கூட இந்த படம் தெரியாமல் போனதுக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்க, இந்த படம் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். சூப்பரான ஒரு படம். அவரோட ஒரு குடிகாரன் அடிக்டட், அது என்ன சொல்கிற, மதுப்பிரியர், அவங்களோட வாழ்க்கை மதுப்பிரியர். ஆமாம், குடிகாரன்னு சொல்லக்கூடாது. அப்படியா? அந்த படத்திலேயே போராடி இருப்பாங்க. அப்படியா? போய் அந்த ரீஹாபிட்டேஷன் சென்டரில் வந்து விட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வந்து எப்படி மாறுது, அந்த குடியினால் அவரோட வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு படிக்க போகுது, குடும்பம் எந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சீரியஸான டோன் இருக்கு படத்தில். ஆனால் ரொம்ப சீரியஸாக இல்லை, அந்த ஒரு பட்டும் படாமல் சார்கசம் சொல்லலாமா, ப்ரீச் பண்ணுற மாதிரி இல்லை, ப்ரீச்சியா இல்லாமல் யதார்த்தமாக. அப்படி பார்த்தேன்னா பறந்து போகும். அதேதான். ஆமாம், ப்ரீச் பண்ணுற மாதிரி இல்லை, இந்த யதார்த்தமா பேரண்டிங் பற்றி தான் பேசுகிறாங்க. ரொம்பவும் ஃபன்னா போல, அதே மாதிரி ரொம்ப சீரியஸாகவும் அவங்க சொல்ல இல்லை நான் அதை சொல்ல வரல, ப்ரீச்சியா இல்லை, அதுதான் அதை சொல்கிறேன். பறந்து போலையும் ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, இப்படி இருங்க, இப்படி பேரண்டிங் பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. உங்கள் ப்ரீச்சியா எனக்கு ஃபீல் ஆகலை. ப்ரீச்சியா இல்லாமல் போகிற போக்கில் யதார்த்தமான ஒரு படமாக தான் வந்து. அவருமே சொல்லணும்னா குருவுமே நம்ம அவரா இப்படி பண்ணுறாரா இல்லை அவருக்கு அப்படி அமையுதான்னு தெரில. ஸ்டார்டிங்லேருந்து நீ எடுத்தனா ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கடக்கிற கேரக்டராகவே இருக்காது. நம்ம இப்போ ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த படத்தில் அந்த கேரக்டர் நம்ம கிடைக்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகர்தண்டால் வருவார். இத்திக்கோ பலாசி உத்திரே மட்டை எடுத்து பல்ட்டாகுவா, இத்திக்கோ உல்ட்டா சுவா. படம் ஃபுல்லாலாம் வர மாட்டார், சின்ன போர்ஷன் தான் வருவார். ஆனால் நமக்கு அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க. பார்த்தியா, வந்துட்டேன் அப்படி. அவரை எந்த படத்துக்குமே இப்போ மின்னல் முரளியில் வில்லனா ஒருத்தர் நடிச்சிருந்தாருடா, யாரா ஜிகிர்தண்டால வருவாருடா அப்படி சொல்ற மாதிரி தான். அது இந்த படத்துல வருவாருங்கிறத சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கேரக்டர்ஸா, அதான் இப்போ ஒரு அங்க குருவா இல்ல அவரு, ஒவ்வொரு படத்துலயும் வர அந்த கேரக்டரா அவரு இருந்துட்டு போயிடுறாரு. அப்படிங்கிறப்போ சூப்பரான ஒரு ஆக்டிங் வந்து புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. அவர் மட்டும் இல்லாம ஹீரோயினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தெரிய வந்ததுக்கு காரணமே அவரு தான் இருக்காரு. ஆமா, அவர் இல்லாம இன்னும் கொஞ்சம் அடுத்த போயிருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னுமே கஷ்டமாயிருக்கும். அப்படி ஒரு நல்ல படம் தான். நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க, பாட்டில் ராதா சூப்பரா இருக்கும். ஓகே, அப்படி எகைன் இப்போ வந்து பாட்டில் ராதா மாதிரி இன்னொரு படம் வந்ததும் தெரில, போனதும் தெரில, ஆனா நல்ல படம் அப்படி எனக்கு ஃபீல் ஆனது வந்து விஷால் வெங்கட், அதாவது சில நேரங்களில் சில மனிதர்கள் டைரக்ட் பண்ண விஷால் வெங்கட் பாம்னு ஒரு படம் வந்து பண்ணார். அர்ஜுன் தாஸ் வச்சு ஒரு காளி வெங்கட், அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட், இந்த 2 ஆளுமைகளை வச்சு பாம்னு ஒரு படம். அந்த படம் ஆக்சுவலா சொல்லு, அர்ஜுன் தாஸ் வச்சு ஒரு காமெடி படம் வந்து போனோம் இந்த வருஷம், அதாவது இந்த வருஷம் வந்து வந்திருக்கு. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இவர் இந்த பக்கம் நடிச்சுட்டே இருப்பார் பயங்கரமா அர்ஜுன் தாஸ். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது காளி வெங்கட் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அதான் டெட் பாடியா வந்திருப்பாரு. எனக்கு அது பார்க்கும்போது பயங்கர, அவர் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாரு, ஆனா அவர் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பண்ணும் அப்படின்ற மாதிரி. இல்லை, அந்த கேரக்டர் அவ்வளோ பண்றதுக்கு காரணமே அவர் அந்த கேரக்டரா மாறினது தான் வச்சுக்கேன். அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்குன்னு இல்லை, ஓரளவுக்கு
நீங்க கவனிச்சீங்க படத்தை ரொம்ப கவனிச்சிங்கனாவே ஃபீல் ஆகும். எப்படிடா அந்த மனுஷன், எனக்கு நிறைய சீன்ல வந்து அது நான் படத்தை தாண்டி அவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இந்த இது எப்படி ஒரு ஃபுல்லாக பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாரு. ரெண்டாவது இந்த கடவுள் பற்றி நிறைய பேருக்கு இருக்க கேள்விகளை வந்து இதே மாதிரி ப்ரீச்சியா இல்லாமல் ஜாலியாக போகிற போக்கில் இல்லை, பயங்கர ஜாலியாக வந்து இருந்துச்சு படம். பயங்கர அதில் வந்து ஐகானிக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஒரு டைலாக் ஒன்று வந்து அதில் நான் ஃபீல் பண்ணேன். என்னென்னா காளியங்கள் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது பயில அஜிதாசிட்ட ஒரு பேசிக்காக போதையில் பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவோட இருந்தது அந்த டைலாக். போதையில பேசுறாரு, ஆனா அவ்வளவு தெளிவான ஒரு ஆள் தான் வந்து அப்படி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடைசி விவசாயில விஜய் சேதுபதி சொல்ற மாதிரியான ஒரு டைலாக் தான். அப்படி வந்து அது என்ன அப்படின்னா, இது பெரிய கல்லு, இதை நான் கும்பிடணும், இது சின்ன கல்லு, இது நீ கும்பிடணும், இதோட சின்ன கல்லா இருந்தா கலவரத்துல விட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கல்லை தான் சாமியா கும்பிடுறோம், அதே கல்லை வச்சு கலவரத்துல அடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த கலவரமும் அந்த கடவுளுக்காகவே வருது அப்படிங்கிறது மாதிரி ஒரு டைலாக் சூப்பராக இருந்தது. அதே படத்துல தான் இந்த ஒரு டைலாக் வரும், நெருப்பை வந்து கடவுள் தான் படைச்சான். அது இது வந்து அர்ஜுன் தாஸ் சொல்லுவார். ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். நெருப்பை வந்து கடவுள் தான் படைச்சாரு, அது வந்து தீபத்தை கொளுத்தவா இல்லை வீட்டை கொளுத்தவா அப்படிங்கிறத மனுஷன் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். நெருப்பு சாமி உருவாக்குனாரு, வெளிச்சத்துக்கா இல்லை வீட்டை கொளுத்துறதுக்கான மனுஷன் தான் முடிவு பண்ணாரு. ஸோ அப்படி ஒரு ரொம்பவே நான் பார்த்து ரசித்த படம் பாமு. என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் வந்து சொன்னேன், படம் பார்த்துட்டு வந்து டேய் தயவு செஞ்சு போய் பாருங்கடா, ஏன்னா அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்ச பெரிய படங்கள் வந்து கூலி தான் அடுத்து வர மாதிரி இருந்தது. ஸோ சீக்கிரம் தேட்டர்ஸ்லேருந்து எடுத்துருவாங்க, தயவு செஞ்சு போய் பாருங்கடானா என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி இப்போ ஓடிடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆமாம், தயவு செஞ்சு போய் பாருங்கள், நல்ல படம். பார்க்காதவங்க பாருங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எது இதெல்லாம் பிடிச்சிது அப்படிங்கிறத அப்படி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்க்குறவங்க வந்து ஆஹா இவ்வளோ உண்மையிலேயே எவ்வளோ, ஏன்னா நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கா அதனாலதான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாம். அடுத்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. ரொம்ப என்ன சொல்றது, குடும்பங்கள் கொண்டாடும் ஏ சர்டிஃபிகேட் படம். உண்மையிலேயே இது குடும்பங்கள் கொண்டாடும் ஏ சர்டிஃபிகேட் படம்ங்கிறது தான் இந்த படம் ப்ரொமோஷனே பண்ணாங்க. பெரிய லேபிளுக்கு கீழே வந்திருந்தாலும் இந்த படம் வந்து பெருசா யாருக்குமே வந்து பெருசு வந்து பெருசா யாருக்குமே வந்து தெரியல. கீழே போட்டுருந்தேன் கவிதை போட்டாருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, பெருசா யாருக்குமே தெரியல. இருந்தாலும் நாங்க தேட்டருக்கு போய் பார்த்த வரைக்குமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், நான் 2 தாட்டி தேட்டருக்கு போனேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆக்சுவலா நம்ம போனப்ப ஒரு 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து 4 நாள் கழிச்சு மால்ல போறோம். ஈவன் வீக் டேஸ் தான் அது. நைட்டு ஒரு டெபியூ டைரக்டர் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக ஒரு படம் ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் சின்னலிஸ்டில் எடுத்திருக்காரு, அது இல்லை. பட் இங்கே கம்பேர் பண்ணும்போது ஒரு டெபியூ தான். ஒரு டெபியூ டைரக்டருக்கு படம் வந்து 4 நாள் கழிச்சு ஒரு மால் தேட்டரு ஃபில் ஆயிருக்கு, லிட்டரலாக ஃபில் ஆயிருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஒரு 2 ரோ மேபி ஃபில் ஆகாமல் வந்திருக்கலாம். அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலியாக, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து படம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அடல் சர்டிஃபிகேட் படத்துக்கு இருந்தாலும் லேடிஸ் வந்து பயங்கரமாக, ஏன்னா அந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், கான்செப்ட் கேட்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது விஷுவலாக அதை பார்க்கும்போது எங்கேயுமே துளியும் நமக்கு வந்து அந்த ஆக்வர்ட்னஸ் அங்கே வல்கரிசம் படத்தில் எங்கேயுமே வல்கரா ஃபீல் ஆகுது. வல்கரா கொஞ்சம் இதே மாதிரி தான். இப்போ பறந்து போய் எப்படி சொன்னாலும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன கோடு தான், கொஞ்சம் முன்ன பின்ன போயிருந்தா அந்த படம் வந்து வல்காரிட்டிக்குள்ளே போயிருக்கும். அப்படி எதுவுமே ஆகாமல் ரொம்ப சூப்பர். அது ஆக்சுவலாக யோசிக்கும் போது ஒரு பெரிய விஷயமா ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குமான்னு தெரில, பட் படத்தை பார்க்கும்போது அவங்க அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கு. பெரிய ரிஸ்க்கு அது. ஆமாம், ஏன்னா எப்படி ஆடியன்ஸ் வந்து அது வேற. இப்போது நமக்கு வந்து ராம் அவரு வேற கணக்கு, இவர் டெபியூ வேற. இன்னொன்று இவர் ஸ்ரீலங்கன் டைரக்டர் அப்படிங்கும்போது இங்கே ஆடியன்ஸோட பல்ஸ் எப்படி? இப்போ ராம் கூட இதுக்கு முன்னாடி ஆடியன்ஸோட அது ஒன்று இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, டெபியூ படம், டெபியூக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து இவ்வளோ சென்சிட்டிவான இருக்கிறத எடுத்து இந்த பண்ணி காட்டுறேன் பாடுறா. ஆடியன்ஸ் புது ஆடியன்ஸ்ல அதுவும் தான் இந்த ஆடியன்ஸோட பல்ஸையும் வந்து பிடிச்சி, அதுவும் நம்ம ஸ்லாங்கு பிடிச்சி நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்படியே பெருசு படம் ரொம்ப
பயங்கர ஃபன்னாக இருக்கும். இப்போ இதுவரை நாங்கள் சொன்ன படங்கள்லேயே வந்து பெருசு படம் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. லாஃப்டர் பாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பயங்கரமாக சிரிச்சிட்டு வரலாம். பெருசு நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. கடைசி வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. பைசன், மாரி செல்வராஜ், துருவ் விக்ரம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக மாரி செல்வராஜ், துருவ் விக்ரம் சொல்கிற மாதிரி நம்ம வந்து அங்கே நிவாஸ் கே பிரசன்னாவை சொல்லியே ஆகணும். மாரி செல்வராஜ், துருவ் நடித்த பைசன். துருவ் விக்ரம் கிடையாது. ஆமாம், ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மாரி தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் துருவ் சொன்னப்போ சொன்னார், லைக் நான் அதை பண்ணல, மாரி சார் தான் வந்து அங்கே அதை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பைசன் படம் வந்து எனக்கு ஒரு நாங்கள் ஆக்சுவலாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். ஒரு ஸ்பாட்டிஃபைல நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்குன்னே ஒரு பாட்காஸ்ட் ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் பக்கம் ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி எனக்கு அந்த படம். மாரி சாரோட படங்களில் எனக்கு பரியேறும் பெருமாள் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு கர்ணன் நான் அதில் வைப்பேன். கர்ணனுக்கு அப்புறம் நான் பைசன் வச்சு அப்புறம் பரியேறும் பெருமாள் வைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு சினிமாத்தனம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்குங்கிறனால பைசனை வந்து எப்படின்னா அந்தளவுக்கு அந்த படம் இருந்தது. அந்த படத்துக்கான உழைப்பு, எல்லாரும் உழைச்ச விதமாக இருக்கட்டும், இவங்க ரஜிஷாவாக இருக்கட்டும், அனுபாமா, பசுபதி, லால், அமீர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளம் தான். அப்படி இருந்த ஒரு படம் எவ்வளோ அகைன் சென்சிட்டிவான நிறைய விஷயங்களை வந்து கான்ட்ரவர்சிக்குள்ளாகக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து எடுத்து பேசியிருந்தாரு. இது பேசினா ஏதாவது பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கும் அபியஸாக தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு ஏதாவது பேசுவாங்க அப்படின்னா. இருந்தாலும் ஓகே, நம்ம ஃபோக்கஸ்டு கதை எதை சொல்ல போகிறோம். கபடி விளாடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பையன், அவனுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் வருது, அவன் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறான், அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவோம், நடந்ததை தான் சொல்ல போகிறோம். அப்படிங்கும்போது இது ஒரு பயோபிக் வேறு ஆப்வியஸாக. ஸோ அதை ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பயங்கர என்ஜாயபிளாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து என்ஜாயபிள்னா என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சுவலாக அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நானும் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் இருக்கேன். தலைவன் ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு மைண்டில் இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹோப் வேணும்ல. கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகும்போது பிடிச்சி ஏற்றி விட்டு தள்ளி விட்டு போடா படம் பண்ணுறா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு படம். அம்மா அந்த படம் இருந்துச்சு. ஹோப்போட ஒரு ரியலைசேஷன் தான். அப்படியே ஒண்ணுமே இல்லாத நம்ம திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு பாட்காஸ்ட்ல பேசுற மாதிரி அதனாலதான் எங்களுக்கு அதான் லைக் அவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய இடத்துல போய் ஜெயிச்சிருக்காரு. உனக்குலாம் என்ன இல்லை, ஒரு கஷ்டமே இல்லை, கஷ்டம் இல்லை, ஜாலியா உட்காந்துட்டு இது பண்ணிருக்க. அந்த டைமை எவ்வளவு கரெக்டா யூஸ் பண்ணி எவ்வளோ இது முன்னாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு படமாக தான் பைசன் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. நான் ரொம்ப ஷார்ட்டாக பேசியிருக்கோம். அந்த பாட்காஸ்ட் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி பைசன் படத்தை பார்த்துட்டு போய் அந்த பார்த்துருப்பாங்க. பைசன்லாம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மற்ற மாதிரி படங்களோடவே இது நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேரால் வந்து ஆக்சுவலாக இதுக்கு நல்ல ப்ரமோஷனும் பண்ணாங்க. அதுவும் ஒரு பெரிய காரணம். இப்போது நான் இது வரைக்கும் நாங்கள் சொன்ன படங்கள்லேயே அதிக ப்ரொமோஷன் பண்ணப்பட்ட படமே வந்து இந்த படம் தாங்க. கிட்டத்தட்ட 3-4 வாரம் பக்கம் தேட்டரில் இருந்து 2 விஷயம் வந்து எனக்கு இதில் இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு காரணமாக நினைக்கிறேன். ஒன்று ப்ரொமோஷன் வந்து உழைப்பு, ப்ரொமோஷனுக்கு மேலே உழைப்பு. அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நினைக்கிறேன். துருவ் பயங்கரமாக மாறி இருக்கா, கிட்டானா மாறி இருக்கா, கிட்டானா இன்ஜுரிஸோட நிறைய ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து அது எந்த இடத்துலையுமே அது வந்து மிஸ்ஸே ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆன படம் தான் பைசன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் ரொம்ப கம்மியான படங்களை ரொம்ப 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 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 5 படம் 6 படம் பேசலாம் அப்படின்ற மாதிரி எடுத்த படங்கள் தான் இது. இன்னும் சொல்லாத படங்கள் போன வருஷத்துலேயே வந்து எங்களுக்கு பிடிச்ச நிறைய பேசப்படாத படங்கள் வந்து நிறையவே இருக்குது. சொல்லாத படங்கள் வந்து நிறையா இருக்குது. மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம் வந்துச்சு, மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, குடும்பஸ்தன் வந்துச்சு, 3 BHK வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இப்போது மாரிசன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இந்த எல்லா படங்களுமே அதிகம் பேசப்படாத படங்கள். இந்த மாதிரி பயங்கரமான நிறைய லிஸ்ட் இருக்குது. சின்ன பட்ஜெட்டில் வந்து நல்ல ரைட்டிங், நல்ல கண்டென்ட் கொடுத்த படங்கள் எல்லாமே வந்து இது நல்ல என்ன சொல்கிறது, டியூரேஷன் காரணமாக நான் வீடியோ வந்து கொஞ்சம்
கம்மி பண்ணிக்கிறோம். நாங்கள் சொல்லாததை தாண்டி நிறைய படங்கள் வந்திருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த படம் வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் நிறைய பேசவே இல்லை படம் அப்படின்னா, நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டீங்க விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அந்த படங்கள்லாம். இப்போ நான் லிஸ்ட்டில் சொன்ன படங்களும் முக்கியமான படங்கள். நாங்கள் வீடியோவில் பேசுனது மட்டும் இல்லாமல் இப்போ லிஸ்ட்டில் சொன்ன படங்களும் முக்கியமான படங்கள். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ விட்டுக்கொள்வது நான் உங்கள் யோகேஷ் கிருஷ்ணா. இது உங்கள் மூடர் மூளை. சைனிங் ஆஃப். பாய். சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.